பிக் பாஸ் வீட்டில் ஒரு பாசமிகு தம்பியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிக்சன் தான். முன்னாடியே ஆயுஷ்னு அவருக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா வந்து எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கிற அக்கா பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அக்கா. பயிற்சி 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 தான். இப்போ அவங்க நடனம் ஆடிட்டு இருக்கும்போது விஷ்ணுவுடைய ரியாக்ஷனை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு இங்கே மணியோட ரியாக்ஷன் பாருங்கள், அதாங்க அல்டிமேட்டாக இருக்குது. பயிற்சி பயிற்சி பயிற்சி. நேற்று முழுவதும் தொடர் பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த தொடர் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் புலப்பட்டுச்சிங்க. அதை வந்து மாயாவட்டியே சொன்னார். என்னங்க அவங்க அப்போ அப்படி க்ளோஸ்அப்பில் வராங்கங்க, எல்லாமே பிளர் ஆகிடுச்சு, அந்த கண்ணு மட்டும் அப்படியே நெஞ்சுக்குள்ளே பாயுது. அப்போ தான் கேட்டேன், அக்கா உங்களை யாராவது லவ் பண்ணுறாங்களாக்கா அப்படின்னா இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அது பொய்யா தெரியுது, அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு போய் பூர்ணிமாட்டின்னு சொல்கிறாரு, மாயாட்டின்னு சொல்கிறாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. உடனே பூர்ணிமா கேட்குறாங்க, உனக்கு என்னடா கேர்ள் ஃப்ரெண்டுலாம் எதுவும் இருக்கா? இருந்தால் எங்கன்னா கூப்பிட்டு போவியா? பைக்கில் அதெல்லாம் கூப்பிட்டே போக மாட்டேன். ஏன்? பைக்கில் கூப்பிட்டு போனால் ஃபேஸே பார்க்க முடியாது அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிறாருங்க. ஆனால் நமக்கு நிக்சன் சந்தோஷமாக இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாவம் அந்த இன்னொரு அக்கா எவிக்ட் ஆகி போனதுலேருந்து ரொம்ப சோகமாக இருந்தார். இப்போ தான் இன்னொரு அக்காவின் ஆதரவில் கொஞ்சம் அவர் சந்தோஷப்படுறாரு. அதுக்கு ஏன் விஷ்ணு வருத்தப்படுறாரு புரியல. ஆனால் என்னத்துக்காக இது நடந்தது நான் சொல்லாத விட்டேனே. வெண்ணிலவே பாட்டுக்கு 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதாவது என்டர்டெயின் பண்ணுறாங்க. நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. விஷ்ணு மாதிரி நான் சோகம்லாம் பண்ணல, நான் ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன்.